டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ஒரு சோஷியல் கான்டெக்ட்ல நம்மளோட பிஹேவியர்லாம் எப்படி சிறப்பாக வளர்த்து கொள்ள முடியும், அங்கனம் சிறப்பாக அமைத்து கொண்ட பழக்க நடத்தைகளையும் பழக்க வழக்கங்களும் எங்கனும் மிளிரும் அது எப்படி சிறப்பாக வெளிக்காட்டிக்க முடியும் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பார்க்கலாம். இதற்கு தொடர்புடைய செய்திகள் தான், சென்ற பதிவுக்கு தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அதாவது நீங்கள் எது போல் புத்தகங்களை படிக்கிறங்க, அதற்கேற்ப நம்மளோட பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ், அதுபோல் நம்மளோட நடை உடை பாவனைகள் அமையும் அப்படின்னு பார்த்தோம். அப்போது எந்த புத்தகத்தில் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், சென்ற பதிவில் கூட சொல்லிட்டோம், நம்ம திருக்குறள் படிச்சுக்கிட்டா திருக்குறளில் எத்தனை அதிகாரம் இருக்கோ அத்தனை நாளில் அத்தனை வாரத்தில் நம்ம அதை படித்து முடிக்க முடியும் அப்படின்னு சொன்னோம். அத்தனை மாதத்தில் படிக்கலாம்னு. ஏன்னா இதெல்லாம் ஒரு சிறு முயற்சி தான். அந்த முயற்சியில் எது போல விஷயங்களை நம்ம முயற்சி செய்யணும், அது எல்லாம் எது நம்மளுக்கு நல்ல சிறப்பான முடிவை தரும், சிறப்பான இறுதி முடிவை தரும் அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் நம்மளோட பழக்க நடத்தைகளை மேன்மைப்படுத்தும். அதுக்கு ஏற்ப நம்மளோட என்ன பண்ணலாம், எந்த புத்தகங்களை படிக்கிறோம், யாரோட பழகிறோம், எந்த மீடியா இன்ட்ராக்ஷன் நம்மளுக்கு இருக்குது, எப்படி நம்மளை பொழுது போக்குறோம், என்டர்டைன்மெண்ட் எப்படி போகிறது, நம்மளோட முயற்சிக்கு என்ன சிறப்பான சிறப்பு தன்மை இருக்குது, முயற்சியில் என்ன சிறப்பு இருக்குது, அந்த சிறப்பான விஷயங்களுக்கு எவ்வளோ முயற்சி நம்ம எடுக்கிறோம், அந்த எஃபர்ட் வி ஆர் புட்டிங் ஃபோர்த் இன் அட்டைனிங் அவர் கோல். அதாவது நம்ம எது போல் கோல் செட் பண்ணிக்கிறோம், இது போல் இதெல்லாம் இந்த இலக்கு இப்படியெல்லாம் நிர்ணயிச்சுக்கிறோம், அந்த நிர்ணயித்த இலக்கை அடைவதற்கு என்ன முயற்சியெல்லாம் நம்ம செய்கிறோம், இது எல்லாமே நம்ம சோஷியல் கான்டெக்ட்ல நம்மளோட சிறப்பான அளவெல்லாம் மேலும் மேலும் உயர்த்துவதற்கு வழிவகுக்கும். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது புத்தகங்களை படிக்கச்சே நம்ம சொன்னோம், சிற்றினம் சேராமை, யாருடன் பழகுவதை தவிர்க்க வேண்டும், யாரோடு அதிகமாக பழக வேண்டும். எப்படின்னு சொன்னால், யாரோட பழகிறோமோ அவங்களுக்கிட்ட இருக்கிற சில மேனரிசம்லாம் நம்மளுக்கு வரும். அதுக்கு தகுந்த மாதிரி அது நம்ம இருக்கிற கல்த்தில், நம்ம இருக்கிற கலாச்சாரத்தில் அது ஏற்புடையது, இல்லாட்டி போனால் அது என்ன, அதை மாற்றி கொள்ள வேண்டி வரும். ஏன்னா இட் ஷேப்ஸ் அவர் லைஃப். எந்த பழக்க நடத்தைகளை நம்ம மேற்கொள்கிறோமோ அது நம்மளுடைய வாழ்க்கை என்கிற ஒரு உருவம் இருக்கே, அதை சிறப்பாக என்ன பண்ணோம், சிறப்புப்படுத்தும். இட் ஷேப்ஸ் அவர் லைஃப்னா என்ன சொன்னால், ஏற்கனவே கொஞ்சம் ரிஃபைன் இல்லை அப்படின்னா அந்த பிஹேவியர்லாம் ரிஃபைன் பண்ணிக்க முடியும். ரிஃபைன் பண்ணிக்கிறதுன்றது சாதாரணமாக ஒரு சிறு குழந்தையில சில விஷயங்களை நம்ம பேசலாம், ஜஸ்ட் லைக் தட் பேசிவிடலாம். ஆனால் ஒரு வயசு தாண்டிட்டோம், ஒரு அடலசன்ஸில் இருக்கோம். ஸோ அதுபோல் வார்த்தைகளை அந்த அடலசன்ஸில் பயன்படுத்தக்கூடாது. அடலசன்ஸும் அந்த 7-8 வருஷம் தாண்டினோடனே அடல்ட்ஹுட், ஏர்லி அடல்ட்ஹுட்டில் இருக்கும், அப்போ சில பேச்சுக்கள் எல்லாம் நம்ம பேசக்கூடாது. இதை நம்மளுக்கு 30 வயசு தாண்டிடுது அப்படின்னா 30 வயசில் சில பேச்சுக்கள் நம்மளோட எப்படி இருக்கணும், மெச்சூர்டாகவும் ரிஃபைண்டாகவும், எல்லாருக்கும் அருகில் இருக்கிறவர்கள் அனைவருக்கும் என்ன சொல்லணும், ஒரு மரியாதை கொடுக்கறதாகவும் இருக்கணும். மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது. அப்படி இல்லைன்னு சொன்னால் அது அடலசன்ஸ்லேயோ லேட் அடல்ட்ஹுட்லேயோ அந்த பீரியட்லேயே, லேட் அடல்ட்ஹுட் வருவதற்கு முன்னவே அடலசன்ஸு, ஏர்லி அடல்ட்ஹுட் அந்த பீரியட்லேயே அத்தகைய அதுபோல் ஒரு பிஹேவியர், அதுபோல் ஒரு பழக்கங்களை நம்ம அதை என்ன செய்யணும், திருத்தணும் அப்படின்னு சொன்னால் அதுபோல் பேசுவதே தவிர்க்கணும். யார் பெரியவங்க சொல்கிறாங்க, பெரியவங்களை அப்படி பேசாத, எல்லாரோடையும் மரியாதையை பேசு, முதல்ல எல்லாரோடையும் விசுவாசமாக இரு, அன்பான பேச்சுக்களை வளர்த்துக்கொள், நெகட்டிவ் வார்த்தையை சொல்லாத அப்படிலாம் சொல்லி கொடுக்குறாங்கன்னு வைங்க, அதை மனமு அதை எடுத்துக்கொள்ளணும். அப்படி எடுத்துக்கிட்டால் என்ன ஆகும்னா, 30வது வயசில் நம்ம சிறப்பாக பேசுவதற்கு அது ஒரு இட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் டு இம்ப்ரூவ் அவர் பிஹேவியர் while we are in the age of 30 years அப்படி இருக்கும். 30வது வயசில் ஏர்லி அடல்ட்ஹுட்டில் அப்படி மெச்சூர்டு பிஹேவியர் காட்டணும்னு சொன்னால், அதுபோல் சிறப்பான பழக்க வழக்கங்களை முன்னே அடோலசன்ஸ் இருக்கும்பொழுதே, இளம் பருவம் அப்படி இருக்கும்பொழுதே அந்த வயது காலத்திலே நம்ம அதை சிறப்புப்படுத்திக்கணும். ஏன்னா இது ஓவர் த பீரியட் சோஷியல் கான்டெக்ட்ல த்ரூ whom we are interacting and that determines our way of expression. இது எல்லாமே சொல்லுறது. மோரோவர் இட் டிசசிவ்லி ஷேப்ஸ் அவர் பர்சனாலிட்டி என்ன சொல்ல ஒரு தடவை சொல்லிட்டு இருக்கோம், அது நம்மளோட ஆளுமை திறன். எங்கனம் நம்மளோட ஒரு சோஷியல் இன்ட்ராக்ஷனில் ஒரு சுச்சுவேஷனை நம்ம எப்படி கையாளறோம் அப்படின்றத பார்க்கறதுக்கு தான். ஸோ அந்த மாதிரி ஒரு கணிப்பில் நம்மளோட பழக்க நடத்தைகள் சிறப்பாக இருக்க வேண்டும். சில வேலைகளை உடனே செய்யணும், சிலதில் உடனே கொஞ்சம் காலம் தாழ்ந்து செய்யணும். அப்படின்னா அந்த காலம் தாழ்ந்து செய்வது என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கணும். ஒரு அரை மணியில் செய்ய வேண்டிய 30 நிமிடங்கள் கழித்து செலவிடுத 3 மணி நேரம் தாமதமாக செய்யும்பொழுது அது ஏற்புடையது என்று. ஏன்னு சொன்னால் ஒரு மருத்துவர் அதுபோல் பணி செய்ய முடியாது,
ஒரு ஆசிரியர் உடனுக்குடன் பணி செய்ய வேண்டும். பாடங்களை திருத்தி கொடுக்கறதுக்கு வேணால் அவங்க 2-3 நாள் எடுத்துக்கலாம். நம்ம எழுதி கொடுக்குறோம், அசைன்மெண்ட் கொடுக்குறோம், டீச்சர் அதை பார்த்து கரெக்ஷன் போட்டு தரத்துக்கு இட் மே லைக்லி டு டேக் 2 days ஆகுமா இருக்கும். ஆனால் பாடம் நடத்தினவுடனே கடக்கூடிய விஷயங்களை நம்ம என்ன செய்ய முடியாது, தள்ளி போட முடியாது. ஒரு 30 நிமிஷத்தில் அத்தனை வேலையும் செய்து முடிக்கணும்னு சொன்னால் அந்த 30 நிமிஷத்துக்குள்ளே அத்தனை விஷயங்களையும் அத்தனை செயல்களையும் செய்து முடிக்க வேண்டும். ஸோ இது என்னாச்சு, டைம் லிமிட் கூட அதுக்கு உண்டு. அதனால் என்ன மாதிரி கோல் வச்சுக்கிறோம், எது போல் இலக்கை நிர்ணயிச்சுக்கிறோம் அப்படின்னா அந்த இலக்கு நிர்ணயிக்கிறதே கூட நம்மளோட பர்சனாலிட்டியை அது எடுத்து காட்டும். இதுபோல் ஆளுமை தரும். எதுக்கு கோல் வச்சுக்கிறாங்க, இதுக்கெல்லாம் எதுக்கு கோலு, நம்ம இலக்கு இதுக்கு நிர்ணயிச்சுக்க வேண்டாமே, இது படிக்கிறதுக்கு இலக்கு நிர்ணயிச்சுக்கலாம். அந்த இலக்கு நிர்ணயிப்பது என்பது ஒரு மாணவர்களுக்கு ஏற்புடைய விஷயம். ஏன்னா இப்போ சமீபத்தில் வரப்போகுது, பிப்ரவரி மாதம் வந்துட்டோம், இன்னும் ஒரு 2 மாதத்தில் அனுவல் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் இப்போ தொட்டு நம்ம ஒரு அனுவல் எக்ஸாம் படிக்கிறோம் வைங்க, அப்பொழுது இலக்கு நிர்ணயித்துக்கலாம். இலக்கு நிர்ணயிக்கும் பொழுது அது என்ன செய்யணும், இத்தனை பாடத்தை ஒரு 3 நாளில் படிக்கணும், 3 நாளில் 2 சப்ஜெக்ட் கவர் பண்ணணும், இல்லைன்னா 3 நாளில் 1 சப்ஜெக்ட் தான் கவர் பண்ணணும். ஆனால் தரோவாக படிக்கணும். நேரத்தை நான் பாழ்படுத்தக்கூடாது, நேரத்தை வீணாக்காமல் இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்க்காம, டிவியில் இருக்கிற கார்ட்டூன் ஷோலாம் பார்க்காம, கார்ட்டூன் ஷோ பார்க்கறத காட்டிலும் பாடங்களை படிப்பது மேலானது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதை அத்தனையுமே இதை பற்றி இதெல்லாம் எதை பற்றி சொல்கிறதுனா, ஹவு வி ஆர் ஷேப்பிங் அவர் பர்சனாலிட்டி, ஹவு த லைஃப் டியூரிங் த அடாலசன்ஸ் பீயிங் ஷேப்டு பை அவர் இலக்கு, இட் இஸ் பீயிங் ஷேப்டு பை அவர் ஆக்டிவிட்டீஸ், இட் இஸ் பீயிங் ஷேப்டு பை அவர் என்டர்டைன்மெண்ட் மீடியா. இதெல்லாம் நம்ம சொல்கிறது. நிறைய நேரம் பழுதே போயின பலகாலம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னு சொன்னால் எதுக்கு, எதை படிக்கணுமோ அதை படிக்கல, ரீல்ஸ் பார்த்துன்னு இருந்துட்டோம், படித்த நேரமெல்லாம் வேஸ்ட்டாக போகிடுது, படிக்காத நேரமெல்லாம் பாழாக போயிடுது. அப்போ படிக்கிற நேரம் படிக்காத நேரம் எல்லாமே என்ன வீணாக போயிட்டுதுன்னா அதுக்கு என்ன காரணம், இந்த கையில் இருக்கிற கேட்ஜெட்டு தான், எல்லாமே இந்த ரீல்ஸ் தான். ஸோ யூ ஷுட் கம் அவுட் ஆஃப் இட். ஒரு செப்டம்பர்லேருந்து ரீல்ஸ் பார்க்குறத கணிசமாக குறைச்சா மார்ச் மாதத்தில் எக்ஸாம் எழுதுறது ஒன்றும் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஜஸ்ட் லைக் தட் அது என்ன பண்ணலாம், நம்ம எழுதி முடிச்சிடலாம். அது இப்போ நம்ம பிள்ளைங்களாம் சொல்லுவாங்க இட் இஸ் த ஈஸியஸ்ட் வே ஆஃப் டூயிங் ஒர்க். ஆனால் நம்ம என்ன பண்ணல, செப்டம்பர் போய் இன்றைக்கி ஜனவரி வரைக்கும் முடிஞ்சிருச்சோம். ஆல்மோஸ்ட் 120 days ரீல்ஸ் தான் நிறைய நேரம் பார்த்துருக்கோம். படித்தது கொஞ்சம் தான், ஆனால் அது பரீட்சைக்கு தயார் பண்ணிக்கிறதுக்கு போகாது. we are far away from the examination point of view அப்படின்னு ஆயிரும். ஸோ அதனால் இலக்கு நிர்ணயிக்கும் பொழுது அது நம்மளுடைய நடைமுறை பாவனைகளை சீர்படுத்துவதாகவும் செம்மைப்படுத்துவதாகவும் நம்மளோட பர்ஃபார்மன்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதாகவும் இருக்கணும். பர்ஃபார்மன்ஸ் என்ன, கிளாஸ் ரூம் பர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ் பண்ணணும், பரீட்சையில் எழுதுகிறோமா எக்ஸாமினேஷன் பர்ஃபார்மன்ஸை அது என்ஹான்ஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே இலக்கு நிர்ணயிக்கிறது அப்படின்னு சொன்னால் இவை அனைத்தும் நம்மளுடைய பர்சனாலிட்டியை சிறப்புப்படுத்தும், நம்மளோட ஆளுமை திறனை மேலாக்கும், நம்மளோட உணர்வுபூர்வமாக மதிநுட்பம்னு ஒன்று இருக்கே அதை மேலும் சிறப்புப்படுத்தும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.